செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்த வாரியை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயில்களில் இருந்து உற்சவர் புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணியளவில் சுவாமி தரிசனம் செய்து சுவாமி கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் டாக்டர் ராஜாராம், தமிழரசி, சுபஸ்ரீ, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காமராஜர் நகர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்ற குமார் மற்றும் அவரது துணைவியார் பவானி தலைமையில் நேற்று மாசி மாதத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொது செயலாளர் செந்தில், துணை செயலாளர் அன்பு, தமிழ்வேந்தன், புகழதி கார்த்தி, சம்பத் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி மக்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை கலைவாணர் நற்சேவை இயக்கம் மாசி மாத கடல் தீர்த்த வாரிகைக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. சாரம் மாசிமக வரவேற்பு விழாவை முன்னிட்டு அவை திடலில் சுமார் 1000 நபர்களுக்கு சாரம் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஜி கே கண்ணன், தொழிலதிபர் திரு டாக்டர் கோகுலக்கண்ணன் அவர்கள், சீனிவாசன் ஐயர், வனத்துறை சங்க தலைவர் சரவணன் மற்றும் தொழிலதிபர் உத்தரவேலு, சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் முருகானந்தம், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆனந்தா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அன்னதான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பொதுமக்களோடு ஒன்றாக தானும் அமர்ந்து உணவு உண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், தட்சணாமூர்த்தி, திரு விவிலியன் ரிச்சர்ட், திரு ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர், இளங்கோ வீதி, பாரிவள்ளல் வீதி, காந்தி வீதி ஆகிய வீதிகளின் சந்திப்புகளில் உள்ள சிமெண்ட் மூடிக்கொண்ட யூ வடிவ வாய்க்கால்களை புனரமைத்து கிரில் கல்வர் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து 5,70,000 செலவிலும் மற்றும் அசோக் நகர் கவிக்குயில் வீதி, அரசு குடியிருப்பு அருகில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 5 லட்சம் செலவிலும் உழவர்கரை நகராட்சி சார்பில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உடன் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாசிமகம் தீர்த்த வாரிக்கு வரும் பக்தர்களுக்கு லே ஜெயமணி சைக்கிள் விற்பனையகம் ஏற்பாட்டில் நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது குழந்தைக்கு அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரால் பாலியல் கொடுமை ஏற்பட்டது. இதுகுறித்து அக்குழந்தையின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் போக்சோ சட்டப்படி குற்றத்தை மூடி மறைக்க முயற்சித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் பல்வேறு இயக்க நிர்வாகிகளுடன் சென்று அவ்வழக்கு விசாரணை அதிகாரியான முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணனிடம் இன்று புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் கூறியதாவது: புதுச்சேரி தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது குழந்தைக்கு அப்பள்ளியில் பயிலும் ஆசிரியர் மூலம் பாலியல் சித்திரவதை நடந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அதே சமயம் மேலும் பலர் சேர்க்கப்படவில்லை என்பது பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த சம்பவத்தை மறைக்கும் செயலில் ஆசிரியைகள் கல்பனா, குணசுந்தரி,
கேஷியர், தலைமை ஆசிரியர், தாளாளர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தூண்டுதலின் பேரில் 17/2/2025 அப்பள்ளியில் பயிலும் வேறு சில குழந்தைகள் போக்சோவிற்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டனர். எனவே இவர்கள் 5 பேர் மீதும் FIR பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் என தெரிகிறது. எனவே பெண் IPS அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வல்லுநர்கள் உள்ளனர். அவர்கள் மூலம் பெற்றோருக்கு ஆதரவாக இருக்கும் இயக்கங்களுக்கு மிரட்டலோ வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே ஆதரவாக செயல்படும் இயக்கங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சம்பவத்தின் விசாரணை அதிகாரியான முதலியார்பேட்டை ஆய்வாளர் கண்ணனிடம் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். மேலும் குழந்தைகள் நல ஆணையம், நலக்குழு ஆணையம், ஆளுநர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் மனு அனுப்பியுள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார். புகார் மனு அளித்த போது தமிழர் களம் வழக்கர் பீப்பிள்டு பஷர், மீனவன் காப்போம் செல்வநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், சுற்றுச்சூழல் உரிமை இயக்கம் செழியன், மே 17 மதிவாணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்த வாரியை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்த வாரியை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் வழங்கினார். இதில் திரளான தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாசி மகத்தை முன்னிட்டு குறிச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற தீர்த்தவாரி திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் ஆகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி தங்கவேல் குடும்பத்தினர் மாசி மகத்தை முன்னிட்டு புதுவை குறிச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து தீர்த்தவாரிக்கு பங்கேற்க வரும் சுவாமிகள் கடற்கரை ஓரம் பந்தல் அமைக்கப்பட்டு சுவாமிகள் அணிவித்து நிற்கும். இதை காண்பதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த வாரியில் பங்கேற்கும் சுவாமிகளை பார்ப்பதற்கு புதுச்சேரி நோக்கி படையெடுத்து வருவர். அப்படி வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்சிகள், அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஆங்காங்கே அன்னதானம், நீர்மோர் பந்தல் உள்ளிட்டவை வழங்கப்படும். அதன் ஒரு பகுதியாக தீர்த்த வாரியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி தங்கவேல் குடும்பத்தார் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பரமேஸ்வரி கிளமன்சோ, ஜீவானந்தம் கிளமன்சோ, வாஞ்சிநாதன், பாரதி, தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வருகை தரும் பக்தர்களுக்கு கருவடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகர் பகுதியில் டி முருகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்த வாரியை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது.